இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ அப்பாவுடைய நட்பு அப்படின்றத விட அவருடைய இப்போ அவர் குடும்ப அளவில் திருமண வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே இணைந்திருப்பவர் ஐயா சந்திரசேகர் ஐயா அவர்கள். இப்போ அவருக்கு தெரியும். இப்போ என்னுடைய மனைவியே கேட்பாங்க, ஒரு ஒரு பிரச்சனை வரும், ஒரு 2 மணி நேரம் பொறுத்து நான் ஒரு சொல்யூஷன் சொல்லுவேன். உடனே எங்கள் ஒய்ஃப் கேட்குற ஒரே வழி, யார் ஐயா சொல்லி கொடுத்துறாரு அவனுக்கு? ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், குடும்பத்திலே தெரியும். இதை மாதிரி நான் 2 மணி நேரம் விட்டு வெளியே போயிட்டுனா இவருக்கு ஃபோன் பண்ண போகிறேன், ஏன்னா நான் ஃப்ரீயாக பேசுறதுக்காக இவர்கிட்ட ஃபோன் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி அவருடைய நட்பு எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் அப்பா எனக்கு பயன்படுத்தி கொடுத்தாரு. இப்போ திருமணத்தில் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் போது ஆரம்பத்தில் அதை இணைத்து வச்சதும் சின்ராஜ் ஐயா தான். அப்பாவுடைய நட்பு தான். ஒரு முறை சிங்கப்பூரில் அவர் இருந்தார். நான் அவரை போய் பார்க்குறேன். அவரை போய் பார்த்து மாலை போடும்போது இங்கே உட்காரு அப்படின்னாரு. வந்தார். உடனே யார் யார் என்னென்ன கூப்பிடணுமோ உடனே கூப்பிட்டு அதை சரிப்படுத்தினவரும் அப்பாவுடைய உறவு சின்ராஜ் ஐயா. அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், எந்த தொழில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நான் துபாயில் வேலை செய்யும் போதும் சரி, இங்கே ஆஸ்திரேலியா வேலை செய்யும் போதும் சரி, எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இவர் வழி நடத்துவார். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி படிக்கும் பொழுதும் எனக்கு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எங்கள் அப்பா என்ன பண்ணாருன்னா, துரராஜ் டாக்டர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் கொண்டு போய் காட்டிட்டார். என்ன அவர் படின்னு சொல்லி திட்டவே இல்லை. அவர் என்ன பண்ணாருன்னா, துரராஜ் டாக்டர் வீட்டில் கொண்டு போய் நிறுத்திட்டார். அவர் கோல்டு மெடல் வாங்கினவர், பெரிய லெவலில் படித்தவர்ன்றதுனால அந்த என்ன தானே என்னை படிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா விஷயத்துலையும் அப்பா என்ன யார் யார்கிட்ட இவனை எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த வயசில் கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்தந்த வயசில் கொண்டு போய் சேர்த்தாரு. படிக்கிற வயசில் துரராஜ் டாக்டர் தான் உனக்குன்னு சொன்னார். அவரால் தான் நான் படித்தேன். படித்து முடித்த பிறகு ஹரிகர சுதன் சொல்லிட்டு சென்னையில் ஒரு கம்பெனியினுடைய டைரக்டர். அப்போ அவர் அமெரிக்காவில் சொலெக்ட்ரான்ற கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர். அவருடைய மச்சான் அவருக்கு தெரியும். எங்கிட்ட சொல்கிறாரு, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். எனக்கு ஒரு தயக்கம். அவர் அமெரிக்காவில் வேலை செய்கிறாரு, இவர் என்ன இலக்கியவாதி ஃப்ரெண்டுன்றாரு, இவர்கிட்ட போய் பேச சொல்கிறாரு அப்படின்ட்டு. ஆனால் பேசின பிறகு அவர் உடனே சொன்னார், நான் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவில் இருப்பேன், நீ என்னை பாரு அப்படின்னாரு. நான் அவரை போய் பார்க்குறேன். ஒரு உறுதியான மனநிலையில் இல்லை, சும்மா அப்பா சொல்கிறாருன்றதுக்காக போய் பார்க்குறேன். அவர் உடனே ரெஸ்யூம் வாங்குறாரு, இது படின்றாரு. உடனே நான் கம்பெனியில் சேர முடிஞ்சு என்னை கூடவே நின்று வழி காட்டினாரு. அதுக்கப்புறம் விஜயகுமார் எம்எல்ஏ அவர்கள், சின்ராஜ் ஐயா, இப்போ சந்திரசேகர் ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்பா யார் யாரை எந்தெந்த வயசில் யார் யார் கூட துணை நிற்கணும்னு சொல்லி தான் என்னை வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. நான் எங்கள் அப்பா கூட கேட்டிருப்பேன், எப்படிப்பா உங்களுக்கு இது மாதிரி இந்த புக்கு படிக்கிற பழக்கம் எப்படிப்பா உருவாச்சு அப்படின்னு கேட்பேன். கீழ்பெண்ணாத்தூர்ல இருந்து நாங்கள் சோடாக்குள் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு வியாபாரம் பெருசாக பண்ண முடியல. ஆறுமுகம் அப்படின்றவருக்கு 2வது பிள்ளை. இவர் முன்னாடி விநாயகம், இவர் 2வது. 3வது பிள்ளை இங்கே நடேசன் சாஸ்திரின்ற ஒரு கடையில், துணி கடையில் வந்துட்டாரு. முதல் விநாயகம் அப்படின்றவர் பெரிய சோடா கடையை நடத்தி பெருசாக வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் தாத்தா நடுவில் இருக்கிறவர். அவரால் பெரிய அளவில் நடத்த முடியல. உடனே பெங்களூரில் கிளம்பி போயிட்டாங்க குடும்பத்தோட. அப்போ அங்கே பெங்களூரில் இருக்கும்போது மல்லிகை கடையில் வேலை செய்ய சொல்லிட்டாங்க எங்கள் அப்பாவை. அப்போ கொஞ்ச நாள் அப்போ படிப்பு பாதியில் நிறுத்திட்டு போகிறாரு. அப்போ 6வதுல. அந்த நேரத்தில் ஈவினிங் டைமில் ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களாவில் அந்த தோட்டத்துக்கு தண்ணிலாம் ஊற்றணும், அந்த கூட ஹெல்ப் பண்ணுற வேலையை எங்கள் அப்பா செஞ்சார். அப்போ செய்யும்போது அந்த அம்மா டெய்லி பத்திரிக்கை வாங்க சொல்லுவாங்க, தினமணி, தினத்தந்தி, அப்புறம் தமிழ் ஃபேமிலி. அப்போ அந்த பத்திரிக்கையை கூட இருந்து படிப்பாராம். அப்படி படித்து அந்த பத்திரிக்கை படிக்கும்போது அந்த அம்மா சொல்லுவாங்களாம், இந்த குறுக்கெழுத்து போட்டி அந்த அதெல்லாம் செஞ்சு எழுதி போட்டு அதில் ஆர்வம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழ்பெண்ணாத்தூர் வந்த பிறகு பெரிய லெவலில் பத்திரிகையில் ஆர்வம் கொண்டு அதில் அந்த பத்திரிகை துறை மேலே ஒரு ரொம்ப அதிக ஆர்வம் கொண்டு செயல்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட எங்கள் அம்மா கீழ்பெண்ணாத்தூர், எங்கள் அம்மா இனாம் கரைந்திலிருந்து வந்தவங்க, கிராம பின்னணியில் உள்ளவங்க. ஆனால் அவங்கள நாட்டுப்புற பாட வச்சு பாண்டிச்சேரி வானொலி நிலையத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கொடுத்தாரு. எங்களை சினிமா துறைக்கு கூப்பிட்டு போவார். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எல்லா அப்பா பிள்ளைங்க இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய சண்டை போடுவோம், பேசிக்குவோம், சினிமா பற்றி பேசுவோம், அரசியல் பற்றி பேசுவோம், அவருக்கு பிடிச்ச எழுத்தாளர் பற்றி பேசுவோம், எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் பற்றி பேசுவோம். எல்லாத்துலேயுமே அவர் ஆர்கியூ பண்ணுவார், இல்லை நான் ஆர்கியூ பண்ணுவேன். எதுவுமே அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவர்கிட்ட இப்போ அவர் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருக்கிறோம், கடைசி வரை ஒவ்வொரு வருடமும் அப்பா பேர்ல ஒரு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நாங்கள் நடத்துவோம். அது கண்டிப்பாக நடத்திக்கிட்டே தான் இருப்போம். இந்த ஊரில் என்னுடைய பணி தொடர்ந்துட்டே இருக்கும். ஆஸ்திரேலியாவில் கூட என்னுடைய ஃப்ரெண்டு எனக்கு வீடு வாங்கி கொடுத்த ஆடிட்டர் இன்னைக்கு கூட காலைல ஃபோன் பண்ணுறாரு.
அப்பா அப்பா மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்தது இல்லை, அப்பா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லை அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு அப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி அவர் இங்க வந்திருந்தாரு, அப்பா பார்த்துட்டு வந்தாரு. அவர் சொல்வார், இன்னைக்கு என்கிட்ட சொல்றாரு போன்ல, நீ நானும் சாகர வரலையும் பிரிய மாட்டேன், ஏன் தெரியுமான்னு கேட்றாரு. ஏன் சார்ன்னு கேட்டா, உங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போயிறாரு என் பையனை பார்த்துக்கணும், அதனாலதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தேன்றாரு. அந்த அளவு ஒவ்வொருத்தருட்டையும் நெருங்கி இருக்கிறாரு. அதனால அவருடைய, அதாவது என் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா நான் பழகிறது ஒவ்வொருத்தர் ஆள் மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க, ஆஸ்திரேலியாவில் வீடு வாங்கி கொடுத்தவரு உங்க அப்பா தான் சொல்லிக்கிறாருன்றாரு. என் குடும்ப வாழ்க்கையில இணையறவரு முழுசா இவரை கேட்காம, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இவர்கிட்ட பேசாம 7 நாள் முடியாது. 7 நாள் முழுசா முடியறதுக்குள்ள இவர்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி பேசிடுவேன். ஸோ வாழ்க்கையில எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவர் அரிகர சுதன், அப்பாவுடைய ஃப்ரெண்டு. திருமண வாழ்க்கையை என்னை சரிப்படுத்தி கொண்டவர் சின்ராஜ் ஐயா, அப்பாவுடைய ஃப்ரெண்டு. எனக்கு பர்சனல் லைஃப்ல போய் வரும்போது ஹெல்ப் பண்ண விஜயகுமார் ஐயா, அப்பாவுடைய ஃப்ரெண்டு. எனக்கு வந்து படிக்கிற சமயத்துல பிஇ படிக்கும் போது துணை நின்று எல்லாம் செஞ்சது எல்லாமே துர்ராஜ் டாக்டர் பண்ணது காரணம் அப்பாவால தான் துர்ராஜ் டாக்டருடைய அறிமுகம் எல்லாமே. உறவு முறையா இருந்தாலும் அப்பாவின் மூலமாக தான் துர்ராஜ் டாக்டர். அப்போ வாழ்க்கையில நீங்க அப்புறம் அருண் இலக்கிய வட்டமும் அப்பா எழுதி கொடுத்தது தான். அப்போ வாழ்க்கையில என்ன பாத்தீங்கன்னா தனிப்பட்ட மணிமாறன் நான் எதுவுமே கிடையாது, முழுக்க 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 அப்பா உருவாக்குன ஒரு ஆள் தான் நான். ஆனா ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா என்னை வந்து ஃப்ரீயா விட்டுட்டார். கட்டுரை எழுதும் போது எனக்கு நான் நான் 9ஆவதுல தான், 10ஆவதுல தான், 10ஆவதுல கூட்டுறவு வைர விழா நடந்துச்சு, அந்த கூட்டுறவு விழாக்கு ஆப்போசிட்ல. அப்ப எல்லாத்துக்கும் அவர் கட்டுரை எழுதி கொடுப்பாரு, எனக்கு அவர் தான் எழுதி கொடுப்பாரு. ஆனா நான் மாத்தி அப்ப என்ன பசங்க என் கூட படிச்ச ஜெயராஜ் பிரசன்னா வந்து என்ன கிண்டல் பண்ணாங்கன்னா, உங்க அப்பா எழுதி கொடுக்கறதுனால தான் நீ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குற, நீயே எழுதுனா வாங்க மாட்டேன்னாங்க. அதனால அன்னைக்கு நானே லைப்ரரியில போய் நானே புக்கெல்லாம் எடுத்து எழுதி ப்ரைஸ் வாங்கினேன். அதுல இருந்து உன் நடை வேற மாதிரி இருக்கு, என் நடை வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் என்ன ஃப்ரீயா விட்டுட்டார். அப்புறம் எழுத்தாளர்களும் அவருக்கு பிடிச்ச எழுத்தாளர் வேற, எனக்கு பிடிச்ச எழுத்தாளர் வேற, அவருக்கு பிடிச்ச ஸ்டைல் வேற, எனக்கு பிடிச்ச ஸ்டைல், அவருக்கு பிடிச்ச திருக்குறள் வேற, எனக்கு பிடிச்ச திருக்குறள் வேற. அப்போ நடிகர்கள் இருந்து அவருக்கு பிடிச்ச நடிகர் வேற, எனக்கு பிடிச்சவர்கள் வேற. அதை ரொம்ப ஃப்ரீயா எதுவுமே ஒரு நிர்பந்தம் பண்ணாம என்னை விட்டாரு. அப்புறம் நான் இலக்கிய பணியில கூட அப்பா நான் இப்ப இலக்கியவாதி சொல்றது என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. புலமை பித்தனுடைய புதுக்கவிதையின் வரலாறு அப்படின்ற ஒரு புத்தகத்தை என் கையில எடுத்து கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை நீ முழுசா படினாரு. அவர் எழுதி கொடுத்த அந்த புத்தகம் தான் நான் முழுசா முதல் படித்த புத்தகம். அது மாதிரி என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்தாலும் சரி, என் தங்கச்சி உமாதேவியா இருந்தாலும் சரி, எங்க எல்லாருடைய வாழ்க்கையும், எனக்கு திருமணம் செஞ்சு வச்சது பொண்ணு பார்த்ததும் சரி எங்க அப்பா தான் பார்த்தாரு. எங்க உமாதேவிக்கு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அதை உருவாக்குனது, நந்தினிக்கு வந்து இங்க ஸ்கூல்ல சேர்த்து கூட நின்று சேர்த்தது, எங்க மாப்பிள்ளை ஊர்ல இருந்து வந்தா கூட வந்து பாத்துக்கிறது. அதாவது இப்ப உங்களுக்கு சொன்னாங்க, சில பேர் அற வாழ்க்கை, சில பேர் புற வாழ்க்கை விட்டுருவாங்கன்னு. ரெண்டுமே கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாரு. அக வாழ்க்கைன்ற மாதிரி காலையில 6 மணி கரெக்டா ஃபோன் பண்ணிடுவேன். ஃபோன் பண்ணலாம் என்னால தாங்க முடியாது, கரெக்டா ஃபோன் பண்ணிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் ஃபோன் பண்ணேன், சனிக்கிழமையும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணாத நாள் கரெக்டாக எப்பயும் போல பண்ணிவிடுவோம். சில சமயம் வீடியோ கால் பேசுவோம், சில சமயம் காரில் எதனா போகும்போது பேசுவோம். அவர் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கையில தான் நான் வாழறேன். அதனால வந்து அவர் பிரிஞ்ச இப்போ ஐயா பார்க்கும்போதெல்லாம் அவர் இல்லைன்ற ஞாபகமே இருக்காது. இப்போ கூட நான் வந்து எங்கள் அப்பாவுடைய படம் போடும்போது முத்தன் அப்படின்றவர் கேட்டார், பிறப்பு இறப்பு போடணுமா? அதெல்லாம் போடவே தேவையில்லை, டேட்டே தேவையில்லை, அப்படியே ஃபோட்டோ மட்டும் இருக்கட்டும், ஏன்னா எங்களுடைய பார்வையில் நாங்கள் அது மாதிரிலாம் நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு. அதனால அப்பாவுடைய பணிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிறப்புன்னா இறப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணங்கள் இப்போ அவர் உருவாக்கி போயிருக்கிற ஆளை வச்சு தான் என் வாழ்க்கையே ஓடுது. இப்போ என்னால் வந்து நான் ஆஸ்திரேலியாவில் வேலை செய்யறதுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம், ஆனால் நடைமுறை சிக்கல்கள் இன்னைக்கு வரையிலையும் அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சில பேர் ஆஃபீஸ்லேயே என்ன ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது, எப்படி இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீ சொல்யூஷன் கொடுக்க முடியுதுன்னுவாங்க. ஆனா அது ஃபுல்லு இவர் தான் பின்னாடி இருந்து சொல்லிட்டு இருப்பாரு. அப்பா அது மாதிரி எல்லாமே அப்பா ஏற்படுத்தி கொடுத்த உறவு தான். அப்ப நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது கூட சின்ராஜ் ஐயா வந்து அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஆளுங்களை கூப்பிடும்போது அவ்வளவு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தினாரு. அதனால என் வாழ்க்கையில பிரம்மாண்டம், சந்தோஷம் எல்லாமே அப்பா கொடுத்தது தான். இப்போ ஐயா பேசுனது கூட சொன்னார், சொத்து பிரச்சனை அதெல்லாம் எனக்கு என் தங்கச்சிக்கு எப்பவுமே வரவே வராது. ஸோ அதை மாதிரி தான் எங்களை வளர்த்துருக்காரு. பணம்லாம் நாங்க பணத்தை பத்தி கவலையே படாத அளவு ஏதோ கடவுள் எப்படியோ எங்களை வளர்த்துட்டோம், அப்படி எப்படின்னு தெரியல. உண்மையிலேயே எங்களுக்கு பணத்தை பத்தியே கவலையே இல்லாத அளவு நாங்க வளர்ந்துட்டோம். பணம் எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையே இல்லாத அளவு மிக நிறைவடைந்த வாழ்க்கை என் தங்கச்சி வாழ்க்கை, என் வாழ்க்கை நிறைவடைஞ்ச வாழ்க்கை. அடுத்த தலைமுறையை நோக்கி நாங்கள் மேலே போயின்னுக்கிறோம். அடுத்த நந்தினி தலைமையில அடுத்த தலைமுறை போயிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஒட்டுமொத்த தலைமுறைக்கும் எங்க அப்பா கடைசி வரல துணை நிற்கிறாரு, பல்வேறு மனிதர்கள் உறவால. அதுல இவருடைய உறவில் முதல் இந்த நினைவஞ்சல் நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப உள்ள மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ கூட நான் ஊருக்கு வாங்கன்னு சொல்லும் போது
போனை இவர்கிட்ட கொடுத்துட்டாரு, அவரை கேளு அப்படின்றாரு. கேட்டா அவர் என்னன்றாரு, நான் தனியா வர்றது இல்லை, அவரோட வரேன்னு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அவர் சொல்வாரு, மற்றவங்களுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, மற்றவங்கலாம் நண்பர்கள், இவர் நம்பாளு அப்படின்னுவாரு. மற்றவங்கலாம் நண்பர்கள் ஆளுங்க, ஆனா இவர் நம்பாளு அப்படின்னு. அன்னைக்கு நான் ஆஸ்திரேலியா கூட ரூம் போடும்போது, அவருக்கு தனி ரூம் உங்களுக்கு ரூம் போட்டுருமாப்பா, நானும் ராதா குழந்தைங்களாம் ஒரு ரூம்ல இருக்கட்டுமான்னா, ஒண்ணுதுலேயே போடுற அவர் நம்பாள்டா அவர் அப்படின்னுவாரு. அது அது அந்த அந்த உணர்வு அவருக்கு எப்படி, அதே மாதிரி தான் எங்களுக்கு இவர் வந்து வெளியால் மாதிரியே எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்ப வந்தவங்களுக்கு கூட யாருக்குமே இப்ப கூட எனக்கு உணர்வு தெரியாது. நீங்க சொன்னீங்கன்னா தான் தெரியுமே தவிர எங்க உள்ளுணர்வுல இது இப்ப கூட நான் ராதான் பேசிக்கணும். டிசம்பர் இவரை வர வச்சணும், எப்படியா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் இவரை வர வச்சணும். அதனால எங்களுக்கு அப்பா இருந்துக்கினே தான் இருக்கிறாரு. இப்ப அப்பாவா சந்திரசேகர் ஐயாவும் சின்ராஜ் ஐயாவும் விஜயகுமார் இருந்துக்கினே தான் இருப்பாங்க. அதனால எனக்கு இவங்களோட உருவம் நான் பார்த்துக்கினே தான் இருக்கிறேன். அதனால நீங்க உங்களுடைய நன்றிக்கு, உங்களுடைய வருகைக்கு நன்றி. கண்டிப்பா இன்னும் 100 முகங்களா எங்க அப்பாவுடைய உறவு பார்த்துக்கினே தான் இருப்பேன். நன்றி நன்றி சொல்லி. எல்லோருக்கும் வணக்கம். கொஞ்சம் நான் எமோஷனல் டைப்பு. அண்ணன் பேசுறது என்னதான் இருந்தாலும் ஆண்களுக்கு ஒரு முகம் பெண்களுக்கு ஒரு முகன்ற மாதிரி அண்ணன் கொஞ்சம் பக்குவப்பட்டுடுச்சு. நான் பிறந்ததுல இருந்து எல்லா குழந்தைங்களும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் இடைவெளி வந்துடும். ஆனா எனக்கு இப்ப 44 வயசு. 44 வயசு வரலாம் அப்பா கூட இருக்கிறேன். அப்பா கூட இருக்கிறேன்றதுக்காக அப்பா கையை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறேன்னு இல்லை, என்னோட பாதையில என்னை நடக்க விட்டாரு. எனக்கு அந்த தனி பாதையை அமைச்சு கொடுத்து, நீ உன் பாதையில போ, நான் என் பாதையில போறேன்னாரு. அவருக்கு எதிர்கால சிந்தனைகள், இப்ப அண்ணன் சொன்னது பின்னாடி வாழ்க்கை என்னன்னா அவர் வந்தாருன்னு, ஆனா அவர் எதிர்காலத்துல என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரு. இப்ப அடுத்த நாள் 29ஆம் தேதி என்ன பண்ணாரு, 30 என்ன பண்ணணும்னு நினைச்சாரு, 24 மே அவரோட பிறந்த நாளுக்கு என்னென்ன பிளான் வச்சிருந்தாரு. விஓ பிறந்த நாள் இப்ப வந்து ஏப்ரல் 26 வந்தது, அப்போ என்னென்ன பிளான் வச்சிருந்தாரு எல்லாத்தையும் எங்க கிட்ட பகிர்ந்துப்பாரு. அப்ப அதெல்லாம் வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நிறைவேற்றுவோம். ஏன்னா அண்ணன் சொன்ன மாதிரி எங்க அப்பா எங்களை விட்டு போகல. ஒரு இழப்பு தான். ஆனா ஐயா கிட்ட நான் இதுவரை நேர்ல அழுவே இல்லை. ஐயா பிடிச்சி, ஏன்னா எனக்கு தெரியும் அவரும் உடஞ்சுவாரு, நாங்க உடஞ்சிருவோம். இருக்கிறாரு ஐயா ரூபத்துல எங்க கூட உறவாடுறாரு. நேற்று வந்த உரிமையை ஐயா கிட்ட கோச்சிக்கினேன். எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, இவ்வளவு பெரிய ஐயா கிட்ட நீ இப்படி பேசுறேன்னு. நம்பாலு நான் இவர்கிட்ட சொல்லாம வேற யார்ட்ட சொல்லுவேன், எங்க அப்பா கிட்ட சொல்ற மாதிரி இவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி நான் பேசினேன். ஏன்னா இன்ப துக்கம் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள எனக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி அப்பாவுடைய ஆசையை நாங்க எங்களால முடிஞ்ச நிறைவேற்றுவோம். இங்க வருகை புரிஞ்சு இந்த அளவுக்கு எங்க அப்பாவை எல்லாரும் நினைச்சிருக்கிறாங்கன்றதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. ரொம்ப அனைவருக்கும் ரொம்ப நன்றி.